வந்திருப்பது யாரு என்னார் யார் என்று விளக்கம் தெரியாமலே அறியாமலே வாவாத்தை ஆடக்கூடாது. சாமி தும்பி கணபதியே தும்பிக்கை கிடக்குது. சாமி உன்னுடைய தும்பிக்கை எங்க விட்ட சாமி? நான் யார் என்று தெரியவில்லையா உனக்கு? அருள் தோத்தல் நோஞ்சி வரும்போது தும்பி கறந்து விட்டதா? கருத்தோட்டத்துக்கு நான் போனேன், அங்கேயாட தும்பி காட்டுறது எனக்கு. சாமி ஒரு நாளை சிக்கனை சாப்பிடும் போது அந்த ஆட்சி மனவத்தூரை மாட்டி விட்டு தும்பிக்கு தும்பும் போது அறந்து ஓடி விட்டு உன்னை அடிச்சான்னா தப்பு நடா கமலாட்டி. யாரே நீங்க? ஆகையா நான் வந்தது யாரு என்ன இனி யார் என்று விளக்கம் தெரியாமலே வாவாத்தை ஆடக்கூடாது. ஐயா நீங்க சந்திரபாபு நாயுடு தானே? ஆந்திரா சிஎம். நாங்களும் தெய்வ பிரிவி. நீ நாங்க யார் தெரியலையா? மானிட பிரிவி. மானிட பிரிவி. மானிட மக்களுக்கு கடவுளாக இருக்கக்கூடியவன் தான் கைலாங்கிரி வாசன். இப்பேற்பட்ட கைலாங்கிரி நாட்டிலே கைலாங்கிரி நாட்டிலே அப்பேற்பட்ட கைலாய வாசன் முக்கன் படித்த ஈசன் உமா மகேஸ்வரன் சொல்லக்கூடிய என் பெயராகப்பட்டது பரம சிவன். ஐயா உங்களை பார்த்தா கபாலி நினைச்சுக்கணும். என்ன தீர்ப்ப மாத்து சொல்லுடா. என்னடா அது பரம சிவன் நான் சொல்றேன், தீர்ப்ப சம்பந்தமே ஏன்டா பேசுறேன்? நெத்தியில பட்டை பட்டை கைத்தில கொட்டை சரி ஓடவுள்ள தட்டை சரி கையில கட்டை நீதாடா சரியான பொட்டை. சாமி மன்னித்துக் கொள்ளுங்க. நிறைய பேசாதீங்களா? சாமி பார் சாமி என்ன சொன்னாங்க? இவரு பெரிய விநாயகர், அவர் சின்ன விநாயகர். நம்ம வந்தவே நம்ம 3 பேர் போனவே சோறு போட்டு பயப்படுறாங்க. ஊருக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. எப்படி சாப்பிடுறது கூட போறது ரம்மேத்திரம் ஓடி கேட்கறேன் பாரு. நான் இப்ப போனானே சாப்பாடு ஒன்னும் பம்படிக்கிறவங்க மால் அடிக்கிறவங்க கூத்துக்காரு உங்களுக்கு முட்டை முட்டை பை உங்களுக்கு சேர போச்சு. சாப்பிட்றேன் நைட்டு சிக்கனு குழம்பு மிளகாத்தூள் கொட்டிக்கிறாங்க. நானே ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். வாரி வாரி சாப்பிட்டுக்கிறேன். மூக்குல ஓலை எது கூட தெரியல. ஒரு வேர்வைக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாதா உனக்கு? என் திருப்பதி லட்டு, என் திருப்பத்த துட்டு, என் சமயபுரத்து அல்வாவே, என் சாம்பாராணி தட்டு, என் வெள்ளி விளக்கு, பட்டு குந்தி அவையா கைலகிரி நாட்டிலே வாழக்கூடியவன் தான். நாங்களோ தெய்வ பிரிவி, நீயோ மானிட பிரிவி. உனக்கு ஏதொன்று தெரியாது.
அருமையான சாப்பாடு எங்க ஹோட்டல்ல கட்டி சொல்லிட்டு நல்லா அருமையான சாப்பாடு சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சேமா ஆமா அதுக்குன்னு காலையில துட்டு கட்டு புடிச்சு கொடுக்க பாருங்க தெரியாதவனுக்கு நீ எத்துடு ஆறு நைட்டு மாலை அடிக்க பாரு எங்க ஊர்ல டான்ஸ் ஆடுறாங்களே எப்படி தெரியாத கேள்வி கட்டுக்கட கேள்வி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன் காலையில் சொல்லிட்டு நான் இப்ப சொன்ன ஆணும் பிள்ளைங்க வந்து என்ன வந்து ஆகையால் அத்தன்மை போலவே நாங்களும் தெய்வ பிறவி தெய்வ மாநில பிறவி ஆனா என்னிடத்துல நீ அகடூர் வார்த்தை ஆடக்கூடாது சரியா என்ன அகடமான வார்த்தை என் நாடாகப்பட்டது கைலாங்கிரி நாடு கைலாங்கிரி நாட்டிலே அப்பேற்பட்ட எண்ணாடி கோடி ஜீவ ராசிகளுக்கும் மாநில மக்களுக்கும் அப்பேற்பட்ட பலி அளிக்கக்கூடியவன் தான் இப்பேற்பட்ட பரம்பொருளை பார்த்து என்னடா வார்த்தை அது எது நான் தவற பேச மாட்டேயா ஒருத்தர் வீட்டு கதையை நான் பேச மாட்டேன் ஒருத்தர் வீட்டு கதையை பேச மாட்டேன் ஒருத்தர் வீட்டு தாலி அறக்க மாட்டேன் ஒருத்தர் வீட்டு நான் போய் நிற்க மாட்டேன் இதுமாரி பேசும்போது நான் குறை நின்று பேச மாட்டேன் மாமியா கம்னிரா மாமியா யாரு யாரு மாமி அவர் சாவி இல்லைன்னு சாமி அந்த பூட்டை உடைய ராவல் வச்சுக்கணும் அத்தன்மை போலவே மற்ற விளக்கம் புறப்பட போகலாம் ஆகையால் அத்தன்மை போலவே இப்பேருடைய பரமனாகப்பட்டவன் கைலாங்கிரி நாட்டிலே யாயிர வேதனை என்னடா வேதனை உனக்கு ஓன் ஆயுது